நம்மலாம் காக்கா வடை தூக்கிட்டு போன கதையை தானே கேட்டிருப்போம். காக்கா வடை தூக்கிட்டு போன காலம்லாம் மாறி போயிடுச்சுங்க. இப்போ காக்காங்கெல்லாம் வடையெல்லாம் தூக்குறதே கிடையாது. தங்கங்கள தான் தூக்குதாம். ஆமாங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? கேரள மாநிலம் மலப்புரம் அருகே காகம் தூக்கிச் சென்ற தங்க வளையல் 3½ வருஷத்துக்கு அப்புறம் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன். ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டிலேருந்து காக்கா தங்க வளையலை தூக்கிட்டு போயிருக்கு. அதன் உரிமையாளர் ஒரு பொண்ணு வேகமாக அந்த காக்கா விரட்டி அந்த தங்க வளையலை மீட்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காகத்திடமிருந்து மீட்க முடியல. அது எங்கே போச்சுன்னே கடைசி வரை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்போ பாருங்களேன், மஞ்சேரியில் இருக்கக்கூடிய திருக்களங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் அன்வர் சதாத். இவருடைய வீட்டின் மரத்தில் கட்டப்பட்டிருந்த காக்கை கூடு கீழே விழுந்திருக்கு. அதில் தங்க வளையல் ஒன்று 3 துண்டுகளாக உடஞ்சி கிடந்திருக்கு. என்னடா இது, காக்கா கூட்டில் இருந்து தங்கம் கிடைக்குதே அப்படின்ட்டு அவரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார் ஆரம்பத்தில். பட் இருந்தாலும் இது எங்கேருந்து வந்தது, உரிமையாளரிடம் இது போய் சேரணுன்ற நல்ல எண்ணத்தில் இது பற்றி உள்ளூர் நூலக பலகையில் அறிவிப்பு ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அதே ஊரை சேர்ந்த ஹரிதான்ட்டு ஒரு பெண் தன் வளையலை 3 வருஷங்களுக்கு முன்னாடி காக்கா ஒன்று தூக்கிட்டு போச்சு. அந்த வளையலுக்கான பில் மற்றும் புகைப்படத்தை நான் இன்னும் வச்சுருக்கேன், இந்தாங்க பாருங்கன்ட்டு அன்வர் சதாத்திடம் காட்டியிருக்காங்க. இதனை அடுத்து தங்க வளையல் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, காக்கா பண்ண வேலையை தூக்கிட்டு போயிட்டு அதோட கூண்டுக்குள்ளே வச்சு அது இத்தனை வருஷம் கழித்து அது கீழே விழுந்து உரியவங்க கிட்ட போய் சேரணும்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதாங்க விதி, என்ன பண்ணுறது. பாருங்களேன், காக்கா தூக்கிட்டு போயிட்டு ஒரு தங்கம் மறுபடியும் கிடைச்சிருக்குன்றதே பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே.